Question number 46. Previous video பார்த்தீங்கன்னா question number 46 and 47 ஒவ்வொன்றா சால்வ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி இருப்பீங்க நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஸோ என்ன ஆன்சர் வந்துச்சு, ஸோ எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய வீடியோ பார்த்து உங்களுடைய இந்த லெவலில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ஸில் யூ ஹேவ் டு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூ ஹேவ் டு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேசிக்காக சிம்பிள் ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா V1 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. V1 அப்படின்னா இந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் V1 சர்க்யூட்டில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதுவும் ரெண்டுமே கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ணி பண்ணுறதா. ஸோ KVL KCL தான் மெயின். நான் நிறையா டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ KVL அண்ட் KCL ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ரைட். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, V1 கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ V1 வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லூப். ஸோ இதோட இந்த லூப்பை கண்டுபிடிச்சி யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி வேல்யூஸ். V1 அப்படிங்கிறது V1 அப்படிங்கிற இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கும். அது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு V1 தெரியணும் அப்படின்னு இங்கே KVL அப்ளை பண்ண முடியுமான்னு அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு இந்த 5 ஓம்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் தெரியும். அப்போ இந்த 5 ஓம்க்கு அக்ராஸாக வோல்டேஜ் தெரியும் அப்படின்னா இந்த 5 ஓமில் என்ன கரண்ட் போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போது நம்ம அப்ளைங் KVL ஃபார் அவுட்டர் லூப். அவுட்டர் லூப்புக்கு KVL அப்ளை பண்ணலாம். அப்ளைங் KVL ஃபார் திஸ் அவுட்டர் லூப். இது வந்து லூப் 1 எடுத்துக்கும். அதே மாதிரி அப்ளைங் அதுக்கப்புறம் we are applying ஃபைன் பண்ணிவிட்டு அப்ளைங் KVL ஃபார் லூப். ஸோ ஃபஸ்ட்டு KVL லூப் அப்ளை பண்ணும்போது ரெண்டுமே we are taking clockwise direction எடுத்துக்கிறேன். ஸோ clockwise direction இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 50. ஸோ இந்த KVL at loop 1 இங்கே clockwise direction எடுத்தோம்னா இங்கே 50. ஓகே ரைட். அதே மாதிரி நம்ம கரண்ட் என்ட்ரிங் டைரக்ஷன் ப்ளஸ் லீவ் ஆகக்கூடிய டைரக்ஷன் மைனஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ அப்போ இது மைனஸ், இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார், ஏன்னா அது க்ளோஸ் லூப் ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போது இதில் போகக்கூடிய கரண்ட் மைனஸ் 10i ரைட். ஸோ இதில் போகக்கூடியது மைனஸ் 5i. தட் இஸ் நெக்ஸ்ட்டு இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. ஸோ இதை சால்வ் பண்ணால் எனக்கு ஐயோட வேல்யூ கிடைக்கும் ரைட். இது ப்ளஸ் 15, இங்கே மைனஸ் 15. அப்போ எனக்கு என்ன வரும், 25 minus 15i that is equal to 0 right. So 15i minus 15i that is equal to minus 25 plus and the proportion of minus. So I that is equal to 25 divided by 15. Minus cancel. So I equal to 3. I equal to I got a value 1.66 amps. I am equal to 1.66 amps. ஸோ அப்போது ஐயோட வேல்யூ என்ன சார், 1.66. ஐயோட வேல்யூ 1.66. ஸோ அப்போ நவ் ஐ எம் அப்ளைங் KVL. நெக்ஸ்ட்டு KVL அட் லூப் 2 அப்ளை பண்ணலாம் அப்படின்னா என்ன சார் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் கிளாக்வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இது மைனஸ் 25. ஓகே மைனஸ் 25. இங்கே மைனஸ் V1 மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 5 into ஐயோட வேல்யூ 1.66 equal to 0. எனக்கு என்ன வேணும், V1 ஓட வேல்யூ. அப்போ மைனஸ் 8.3 minus V1 equal to 0 that is equal to minus 33.33 minus V1 equal to 0. So V1 equal to 33.33 volt. So V1 ஓட வேல்யூ என்ன சார், 33.33 volts. இதில் 2 KVL லூப் அப்ளை பண்ணி they have to find the value. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது ஆக்சுவலாக சால்வ் பண்ணிங்க அப்படி it will take 20 to 30 seconds ஆர் மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் உங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் ரைட். ஸோ நெக்ஸ்ட் கோ டு தி ப்ராப்ளம் நம்பர். ஸோ கொஷின் நம்பர் 47. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் சார், ஐயோட வேல்யூ. ஐயோட வேல்யூங்கிறது என்ன, ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. we have to find the value of I. ஐ என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் கோ ஃபார் KVL கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார், இதில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது சார். இந்த கரண்ட் தான் இங்கே 5 அப்படிங்கிற கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும் கன்ஃபார்மாக.
ஸோ அப்போ இந்த கரண்ட் ஐ, ஸோ அப்போ ஐங்கிற கரண்ட் தான் இங்கே ஃப்ளோ ஆகும்போது இதில் போகக்கூடிய கரண்ட் கண்டிப்பாக என்ன சார், I ப்ளஸ் 5 ப்ளஸ் ஐ அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுமோ, 5 ப்ளஸ் ஐ அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். எனக்கு என்ன வேணும், ஸோ அப்போது நவ் நெக்ஸ்ட் இயர் அப்ளை கேவிஎல் அப்ளை பண்ண அப்படின்னா இந்த ரூப்பில் கேவிஎல் அப்ளை பண்ணால் எனக்கு தெரியாத அன்னோன் வேல்யூ என்ன, ஐ அப்படிங்கிறது இந்த அன்னோன் வேல்யூ மட்டும் தெரியாது, அப்ளை பண்ணால் ஐ கேன் கெட் தி வேல்யூ. ஸோ அப்போது ஐம் அப்ளைங் இதில் கரண்ட் டைரக்ஷன் கொடுத்ததுனால நான் இந்த டைரக்ஷனில் ஐம் டேக்கிங். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இந்த டைரக்ஷனில் ஏன் சார் இந்த டைரக்ஷன் எடுத்துகிட்டேன், கரண்ட்டோட டைரக்ஷன் ஐயோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ கேவிஎல் அட் லூப் 1, இது வந்து லூப் ஃபர்ஸ்ட் லூப் வச்சுக்கிறோம், அப்ளை பண்ணலாங்களா. ஸோ இங்கேருந்து வர்றது ப்ளஸ் 8, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 இன்ட்டு 5 ப்ளஸ் ஐ, தென் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 கரெக்டுங்களா. ஸோ கரண்ட் லீவ் ஆகிறது ப்ளஸ்ஸு, அது அகெயின் இங்கே மைனஸ், அகெயின் மறுபடியும் இங்கே மைனஸ், தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ கேவிஎல் எழுதிட்டு ஒரு தடவைக்கு ஜஸ்ட் அகெயின் மறுபடியும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிங்க. பிகாஸ் ஆஃப் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா ஆன்சர் தப்பாக போகும். அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வர வரைக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் 8, 5 இன்ட்டு 5 25 மைனஸ் 5i minus 5, that is equal to 0 sir. So what is the value? Is plus 8 minus 5. So actually what is the value? Again 0 minus 5, 8 minus 13 minus 5, that is equal to 0. Then what is the value? Plus 8 minus 13, it becomes minus 22 minus 5, that is equal to 0. Then 5i minus 5i, that is equal to 22, I that is equal to 22 divided by 5. So 22 divided by 5, it will comes I that is equal to single minus, so minus plus, so minus, so for value minus 4.44 minus 4.44. இந்த பொலாரிட்டி ரொம்ப முக்கியம் சார், ப்ளஸ் மைனஸ். ஏன்னா இங்கே கரண்ட்டோட டைரெக்ஷனே கொடுத்தாச்சு, ஐங்கிற கரண்ட் டைரெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ இந்த கரண்ட் டைரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ என்ன வருதுன்னு தெரியும். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் வேர் அப்ளைங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ், அவ்வளோதான். ஸோ இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுனா நம்ம கரண்ட்டு, ஸோ இங்கே கொடுக்கக்கூடியது 5 amps, இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் 1 amps. ஸோ அப்போ 2 கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும்போது வேர் அப்ளைங் கேவிஎல். ஸோ இது வரைக்கும் மோஸ்ட்லி 47 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். இந்த 47 ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி வோல்டேஜ் அந்த ரேஞ்சில் போயிருக்கும் கரண்ட்டில். பட் மோஸ்ட்லி ஒரு 20 to 25 ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிலேட்டட் டு கேவிஎல்லில் மட்டுமே சால்வ் பண்ணியிருக்கோம். இது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கேவிஎல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கேன் ஷேர், கமெண்டில் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி கேவிஎல் பற்றி எல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய கேவிஎலோட மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எதாவது வந்ததுனாலும் நம்ம அதை அகைன் லெக்சரில் இன்க்ளூட் பண்ணி சால்வ் பண்ணுவோம்.